அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா வீட் ஸ்டிச், அதில் இருக்கிற நம்ம பின்னாடி இழுப்போம்ல அதே போல் யூஸ் பண்ணி தான் இதில் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் கீழே இருந்த லைன்லேருந்து மேலே இருக்க லைனுக்கு எடுக்கிறேன்னா எடுத்துட்டு அப்படியே பின்னாடி கொண்டு வரணும். ஓகேங்களா? எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக லாக் பண்ணணும். நான் தெரியாமல் அப்படியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி மூவ் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி மூவ் ஆகும். நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மூவ் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்து மேலே எடுத்துட்டு ஒரு லாக் போடணும். லாக் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதை வந்து மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கீழே இருந்து மேலே அப்படியே எடுத்து கீழே வந்துடுறேன் மறுபடியும். கரெக்டுங்களா? எடுத்துட்டு அந்த இடத்துல லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக மேலே போகலாம். இந்த இடத்துல நம்ம அகெயின் லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம திருப்பி கீழே தானே வருவோம். ஸோ அதனால வந்து அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனால் கீழே வந்ததுக்கப்புறம் அகெயின் அங்கே மறக்காமல் லாக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் பக்கத்தில் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக மேலே போகலாம். மேலே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அங்கேயும் நம்ம லாக் பண்ணக்கூடாது, அப்படியே டைரெக்டாக கீழே வரணும். ஓகேங்களா? இப்போ லாக் பண்ணணும். ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம லாக் பண்ணுறோம். கீழே வந்ததுக்கப்புறம் லாக் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, எடுக்கணும், மேலே போயிட்டு கீழே எடுத்துட்டு வந்து லாக் பண்ணணும். ஒருவேளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல லாக் வந்து எனக்கு டக்குன்னு எடுக்க வரல, அந்த இடத்துல வந்து எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு தான் நீங்கள் வந்து போடணும். அதே இடத்துல நீங்கள் வச்சுட்டு எனக்கு வரலன்னு பிடிச்சி இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம், அவ்வளோதான். இப்போது ஆக்சுவலாக நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளியராக இருக்கா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். கிளியராக இருந்தால் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு வந்து சுத்தமாக புரியலை, பார்க்க வந்து தெரிய மாட்டேங்குது பிளாக் சரியா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக நான் பிளாக்ல தான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பேசிக்காக வச்சு இன்னும் பல ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இதுதான் வந்து அழகு சேர்த்து கொடுக்குமே. ஓகேங்களா? ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாக்கு, லாங் செயினு, பக்கத்தில் என்ன பண்ணுறோம், எப்படிலாம் நீடில் ஒர்க் பண்ணுன்றது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி ஆல்ரெடி. அதை வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். கரெக்டுங்களா? இது என்ன பண்ணணும், இது அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து எண்ட் நாட் போட போகிறோம். எண்ட் நாட்டை நான் எத்தனை முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன், அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பீட்ஸ் சொன்னேன்னா பீட்ஸும் ஒர்க் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் பீட்ஸ். அது வந்து எப்படி சொல்கிறது, பேசிக் எலமெண்ட் மாதிரி, அது செயின் ஸ்டிச் மாதிரி பீட்ஸ், அது சுகர் பீட்ஸில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மறந்துட்டு அந்த இடத்துல நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டிச் லாக் போட பார்த்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இழுத்துட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு கீழே லாக் பண்ணிட்டு சைடில் போகணும். ஓகேங்களா? இப்போ எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு முறை பார்க்கலாம். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா? ஒரு முறை வந்து நான் வந்து நாட் போடாமல் எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நாட் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எண்டு இடத்துல தான் வச்சுருக்கேன். நம்ம நாட் எடுக்கிறத வந்து ஃபஸ்ட்டு செயின் எடுத்துருக்கோமா, நல்லா பெருசாக எடுக்கணுமா. ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செயின் எடுத்து என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம எடுத்த செயின் உள்ள எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு செயினை இந்த செகண்ட் செயின் உள்ள இழுக்கணும். ஃபஸ்ட்டு செயினை செகண்ட் செயின் உள்ள இழுக்கணும். ஓகேங்களா? எப்படின்னு புரிஞ்சிருச்சா?
இப்போ நான் வந்து இது உங்களுக்கு சொல்ல மட்டும் சொன்னேன், லாக் விட்டுட்டேன் நான். திருப்பி அனதர் ஆங்கிளில் இன்னொரு ஆங்கிள்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு புரியுதா அப்படின்றது. ஸோ ஒன்று எடுத்தேன், ரெண்டாவது செயின் ஸ்டிச் எடுத்துட்டு இப்போ எடுத்தது உள்ள இதுக்கு முன்னாடி எடுத்ததை இழுக்கணும். ஸோ இதுதான் வந்து எண்ட் நாட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.